காமெடி ஆர்டிஸ்ட் குரேஷி அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோவில் குக் வித் கோமாளி சீசன் 7 நிகழ்ச்சியை பற்றியும் தன்னோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி தமிழ் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு ஷோ. கிட்டத்தட்ட 6 சீசன் வெற்றிகரமாக முடிஞ்சு 7வது சீசன் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீசனில் நிறைய மாற்றங்கள் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஃபேமஸாக இருந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த சீசனில் காமெடியனாக வந்திருந்த, அதாவது கோமாளியாக வந்திருந்த வாட்டர்மெலன் ஸ்டாரால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. செட்டில் இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் தப்பாக பேசினார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கானா வினோத், அது மட்டும் இல்லாமல் புகழ், மாக்காப்பா இவங்க எல்லாமே அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அவரை தாக்கியிருக்காங்க அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் ரீசெண்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கவே நிறைய பிரபலங்கள் இது குறித்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் காமெடியனாக இருந்த குரேஷி அவர்கள் சமீபத்தில் இந்த ஒரு இஷ்யூ பற்றி வாய் திறந்திருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்தே நான் அந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 சீசன் முடிஞ்சிருக்கு. இந்த 6 சீசன்லேயுமே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு சில சண்டைகள் வந்திருக்கு, பர்சனலாக யாருக்கும் வந்திருக்கும். பட் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்க, சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கூட வந்ததே கிடையாது. இந்த சீசனில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் வந்து மாக்காப்பா மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் மாக்காப்பா அண்ணன் கூட பல வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பார். அவர் குடிச்சிட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக செட்டில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதை அவர் தட்டி கேட்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்கள் செட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிங்கனாலே அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே தெரிஞ்சிடும். வாட்டர்மெலனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பார், ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கேஸுமே. அவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மாக்காப்பாவையும் புகழையும் இழுத்து பேசிகிட்டு இருக்காரு. புகழ்லாம் கோவப்படுற ஆளே கிடையாது. அவனே கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள எந்த அளவுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் எப்போதுமே என் டீம்மேட்ஸ்க்கு மட்டும்தான். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸார் தீர விசாரிக்கணும். சம்மந்தப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குரேஷி அவர்கள் சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. குரேஷி அவர்கள் எப்போதுமே நியாயத்தின் பக்கம் தான் நிற்பார். கடந்த சண்டையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 2 பேத்துக்கு நடுவில் சண்டை வந்தப்போ கூட அவர் உண்மையிலுமே யார் மேலே சரியோ அவங்க சைடு தான் போயிட்டு இருந்தார். ஸோ குரேஷியே சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வாட்டர்மெலன் திவாகர் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தோணுது. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.